பார்த்தா நல்லா இருக்கு யூடியூப்ல பார்த்தா
நான்கு வேதம், ஆறு சாஸ்திரம், 18 புராணம், 32 உபநயம், 64 கலைக்காலம், 56 தத்துவம், இவை அனைத்தும் கற்றுணர்ந்த அனைத்தும் கற்றுணர்ந்த பெரியவர்களுக்கும் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட உறவுக்கேற்ப என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை முதல் வணக்கம் நமக்கு நாளை ஆசிரியராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் ஒரு கோடி வணக்கம். கண்ணியனாக உற்பத்தம் செய்ய முன்னாள் நாடகாசிரியர் ஒரு கோடி வணக்கம். அதுவும் தவிர என்னுடைய ஆளுக்க மாமா குளத்தூர் குளத்தூர் சேர்ந்த பொன்னங்குளத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் இதே வணிக நாடகத்தில் ஒரு கோடி வணக்கம். அதுவும் தவிர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காலம் சென்ற உயர்திரு வேணுகோபால் அவர் பொற்பாதங்களுக்கும் ஒரு கோடி வணக்கம். அதேபோல் முன்னாள் நாடக குழு தலைவராக இருந்த ராமர் அவர் பொற்பாதங்களும் ஒரு கோடி வணக்கம். அதுபோல் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் அயலூரில் இருந்து நாடகத்தை நம்மை போல் நாடகத்தை நடிக்கக்கூடிய நாடக நடிகர்களுக்கும் அடியேன் ஒரு கோடி வணக்கம். என்னுடன் நடிக்கும் நாடக பிள்ளைகள் நான் ஒரு வேலையிட்டால் அன்போடு செய்யக்கூடிய நாடக பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு கோடி வணக்கம். அதுவும் தவிர கமலேசன் குரூப் பின்னணி இசை மேக்கப் தண்டராஜ் அவர்களுக்கும் இதோ அகரவிகரம் பகுடானை கிடைக்கக்கூடிய உனக்கும் ஒரு கோடி வணக்கம். அதுவும் தவிர நான் தமிழ்நாடு வந்தேனே விளக்கம் சொல்ல வேண்டும். 2011 நேற்று படித்த பரமக்கடவுளின் அமரக்கூடிய சொர்ண காமாட்சி அம்மன் அருளினாலும் ஜம்மு மகாரிஷி அசையந்தி அம்மையார் இவர்கள் இருவரும் சேர்ந்து செய்த புத்திர காமஸ்ரீ யாகத்தில் 5 வயது புத்திரனாக நான் அக்னியில் உட்படமானேன் தெரியுமா?
களத்தில் அணிந்திருக்கும் புஜங்களும் மார்பில் அணிந்திருக்கும் முத்து பழக்கமும் எப்படி ஜொலிக்கின்றது பார்த்தாயா? கண்ட விழியுடைய மாதர்கள் மனத்துவமும் தேவரெல்லாம் ஆனந்த கூத்தாடவும் கலகலையும் கற்று வந்த முனிவரெல்லாம் வேத வாக்கியம் பாடவும் நான் அகிலில் பிறந்தேன் அல்லவா? மங்கல்ல கோஷம் மங்கள கோஷம் முழங்க மாதர்கள் ரம்பை ஊர்வசி சொல்லக்கூடிய கண்ட விழியுடைய மாதர்கள் வெண்சாமரை வீசவும் அரக்கரெல்லாம் என்னமோ ஏதோ என்று நடுங்கும்படியாகவும் உதித்தேன் அந்த லட்சம் கோடி என்று சொல்லக்கூடிய லட்சம் கோடி படை வீரர்கள் கூட நான் கற்புலி கொடியுடன் அம்மன் மகிமையுடன் அகில உதித்தேன் அல்லவா? அதுவும் தவிரவா எங்கள் ராஜனே சரணா பள்ளி முல்லை சொல்லக்கூடிய பல விதமான மொழிகளை கொண்டு
கழுவி அடித்து விட்டு தங்கள் பாதத்திற்கு ஓடி ஓடி வந்தார். மங்களமண்டகத்தை ஏற்றிருப்பாய் என் பாதமலை அன்பணிந்தார். தண்டனங்கள் செய்வானே வாழி வாழி இந்த வையகம் எல்லாம் இந்த சந்தித்த சூரிய கிரகங்கள் முச்சந்தையாகி உள்ள மீனருக்கு ராஜனாக 5 வயதுள்ள ஜெயிக்கும்படி சோமவாரம் கெட்டாதி சிம்ம லக்கினத்தில் ஆட்சி கேந்திரம் சந்திர உபயாதி சரியாயம் பெற்று 2வது சுப்பிரமணியருக்கு சமமாகவும் பார்வதிக்கு புத்திரனாகவும் ராஜனாகவும் அரக்கர்களுக்கெல்லாம் எம்னாகவும் அக்கினி பகவான் பூரண அம்சத்துடன் கிரீட குண்டல அரகையுடன் மார்க்கவாசமாய் இளவாசிகள் முதலாளர் லட்சம் கோடி வீரிய சைன்யங்களோடு கோடி கோடி பிரகாசமாய் அக்கினியில் உதித்த மகாராஜ பிரதாபம் சொல்வதற்கு கேளும் காதியில சரணாகே வீதி வழியாக சென்று கொண்டிருந்தான். சமயத்தில் பசங்கண்டானது அகப்பட்டு உயிர் பிரிந்தது. இதை கண்ட தாய் பசுவானது உடனே அரண்மனைக்கு சென்று அப்பொழுது அங்கிருந்த காவலர்கள் அந்த பசுவை துரத்தினார்கள். அந்த அரசர் அந்த பசுவினுடைய அயன பாசை அறிந்து விசாரிக்கும் பொருட்டு தன் மகன் ஏறி சென்ற ரத சக்கரத்தில் பசுங்கன்றானது அகப்பட்டு உயிர் பிரிந்து என்பதை உணர்ந்த மன்னன் தன் மகன் என்று பாராமல் இதிவிடங்களை வரவழைத்து தானே ரத்தத்தை செலுத்தி இதிவிடங்களை கொன்றான். அப்பேற்பட்ட மனுநீதி சோழன் யார் தெரியுமா? நான் தான் மன்னியன். பாண்டிய நாட்டிலோ கோவலன் கண்ணகி என்பவர் மனைவியாக வாழ்ந்து வந்தார்கள். கோவலனாகப்பட்டவன் மாதவி என்ற நடிகப்பெண்ணுடன் உறவு வைத்துக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் அவன் செய்து வந்த தொழிலில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு துன்பப்பட்டான். இதனால் தன் மனைவியிடம் சென்று ஏதாவது பொருட்களை வாங்கி வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று அப்படியே சென்று கண்ணகியிடம் சென்று நான் வியாபாரம் செய்ய வேண்டும் பொருட்டு ஏதாவது பொருட்கள் வாங்கி கேட்டான். நானே கண்ணகியோ ஒன்றும் கூறாமல் காலில் முத்தால் செய்யப்பட்ட தந்தையை கொண்டு திட்டி கொடுத்தது. உடனே
கோவலன் அரண்மனையில் உள்ள நகை செய்யும் பொற்கொள்ளனிடம் சென்றான். ஆனால் கொல்லனோ ஏற்கனவே அரண்மனையில் தான் என் தந்தையை திருடிவிட்டு தவறிவிட்டது என்று தெரிந்தான். அந்த சமயத்தில் கோவலனை கண்டதும் தந்தையை திருடிய கல்வாணி வந்தான் என்று ஒப்படைத்தான். அதனால் பாண்டிய மன்னனும் கோவலனை சிறையிலே அடைத்தார். செய்தியை கேட்ட கண்ணகி உடனே அரண்மனைக்கு வந்து அரசே குற்றமற்றவர் நிரபராதி என்று எடுத்துரைத்தார். நான் ஏற்கனவே பாண்டிய மன்னனும் உடைக்க விட்டு கண்ணகிக்கு கோபம் ஏற்பட்டு தன் காலில் இருந்த மற்றொரு தண்டையை எடுத்து ஓங்கி தரையிலே அடித்தார். அப்பொழுது பாண்டிய மன்னன் பார்த்தான். நம்ம மனைவியின் தண்டையோ நவரத்தினங்களால் பிடிக்கப்பட்டது, கண்ணகியின் தண்டையோ முத்தால் பொறிக்கப்பட்டது என்பதை உணர்ந்த மன்னன் அதே தவறான தீர்ப்பு சொல்லிவிட்டோம் என்று எண்ணி அதே இடத்தில் சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுந்து உயிர் பிரிந்தது. அவன் அந்த பாண்டிய மன்னன் யார் தெரியுமா? நான் தான் சத்திரியன். அக்காலத்தில் அல்லாத மகாராஜனுக்கோ அநேக காலம் பிள்ளை இல்லாமல் இருந்தார். பரமேஸ்வரன் மிகுந்த பக்தி வாழ்க்கையாக திறந்தார். அதனால் பரமேஸ்வரன் மனமிறங்கி அண்ணாமலையாருக்கு பிள்ளையாக பிறந்தார். அதனால் பிள்ளையாக பிறந்து கடைசி காலத்தில் பிள்ளை இல்லாத பிள்ளையை நான் போற்றுவேன் என்று கொடுத்து அதனால் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் 10 நாள் உற்சவம் நடத்துகிறது. மாசி மாதம் அகத்தேதி என்று கௌதம நதி பள்ளிக்கொண்டாய் ஆற்றங்கரையேற்றப்பட்டு கௌதம நதிக்கரையில் ஆண்டுதோறும் சமூகத்தினரால் தீபச்சடங்கு நடந்திருக்கிறது. அதுவும் தவிரமா பரம்பரை 100 பேரும் பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் பங்காளிகளாகும். ஆனால் ஆண்டவர்களை வனவாசம் போக செய்தான். 12 ஆண்டு கால வனவாசமும் ஓராண்டு அஜ்ஞாதவாசமும் மொத்தம் 13 ஆண்டுகள் கழித்து நாட்டை அடைந்து விஷ்ணுவை தூதுவாக அனுப்பினார்கள். 5 வீடு, 5 ஏக்கர் நிலம், 5 கிராம இதையெல்லாம் ஆனால் முடியாது என்று எடுத்துரைத்தான். பூஜை நாட்கள் மனிதரம் போட்டு அந்த தெரியுமா அவரும் இலங்கையை ராவணன் மகன் ஆட்சி செய்தான். அவனோ இதனை நோக்கி அரிதாக தவங்கள் செய்து தன்னை அனைவரும் இலங்கேஸ்வரன் என்று அழைக்கும்படி வரத்தை பெற்றான்.
நானே கடவுள், நானே கடவுள், நானே தெய்வம். நானே தெய்வம். என்னை மனிதனமும் காலை மாலை அன்பு வணங்கும் தகுதியிட்டார். அப்படியே நல்ல மக்கள் வணங்கி வந்தார்கள். அந்த சமயத்தில் அயோத்தியில் மதுரை சக்கரவர்த்திக்கு ராமர் அயோத்தியை பரதன் ஆள வேண்டும், ராமன் கனவாசம் வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு ராமன் வனவாசம் இந்த சமயத்தில் மாயாவியாய் ராவணன் மானாக திட்டு சீதையை கவர்ந்து செல்வான். அப்பொழுது சேனைகள் உதவியை கொண்டு இலங்கையை அழைத்து ராவணனை கொண்டு அவருடைய இந்த வாதாவி ஈசனை நோக்கி சாகாவரம் பெற்று தேவர்களையும் தேவமான்களையும் பிடித்து அதன் செய்தார். தேவர்கள் ஈசனை முறையிட ஈசனோ மனைவியாகிய பார்வதி அழைத்து காமாட்சி அம்மனாக அவதாரம் எடுத்து அதில் நான் உட்பவித்தேன். ஆதியிலே சேர சோழ பாண்டிய நாளையிலே அது எப்படி என்றால் சேரன் பள்ளி சக்கரவர்த்தி பள்ளி இதற்கு குருதி யாதனில் சேர சோழ பாண்டிய நாளையிலே ஏரி திருப்பணி பிறகு அடிமையாக இருந்தார்கள். மறுபடி போட்டு இன்னும் வன்னியராக பிறந்த வரலாறு கூறுகின்ற கேள்வாய் கிளம்புறது அக்காலத்தில் சுமந்திர ரிஷி புத்திர ஜம்பு மகாரிஷி ஆனபடியினால் ஜம்பு மகாரிஷி கோத்திரம் ஏற்பட்ட விஷ்ணு கோத்திரம் ஈஸ்வரி கோத்திரம் உத்ராபுரி பட்டணத்திற்கு உத்திரவணிய சேத்திரம் இதை கண்டறிய வேண்டுமானால் சூரிய உதயம் ஆக்னேய புராணம் தேவி இவைகளில் காணலாம். ஜம்பு மகாரிஷி வேள்வியிலே பிறந்து அகில சத்ரு நிவாரணம் பண்ணி பஞ்சாவர விருது படைத்த மதகிரி வன்னிய வீரதீர வன்னிய என்று பிரதான பத்திரகாளி தேவேந்திர கொடுத்த வெள்ளை யானை ஒன்றா மாலை பாடாத மாலை பகல் தீவத்தி கலசம் கொடி பச்சைக்கொடி மயில்கொடி நவச்சங்கு முள்ளாங்குயல் வானத்தடுக்கு படைவானக்கழி கோமரி நீர்த்தி பட்டா பஞ்சாதாரை தேவேரி அடிமுட்டி நாட்டேராய் மந்திரி
திருப்பணம் செய்த நீ சொன்ன காமாட்சி அம்மன் பாதம் பறிந்து வரப்பிரதோதம் வேண்டும். ಇವತ್ತನಾ